ஒரு எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் ஆட்சி மனோரமா தலைவரை பயங்கரமாக திட்டி பேசிடுறாங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்தது, அருணாச்சலம் திரைப்படத்தில் அப்படி திட்டின ஆட்சியை ஏன் நடிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி. பில்லா படம் டைமில் அவருக்கு கொஞ்சம் மனநிலை பிரச்சனைகள் இருந்த காலகட்டம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த பீரியட். அப்போ மனோரமா ஆட்சி இழுத்து பிடிச்சி ரஜினியை அணைச்சிக்கிட்டு, யாரா ரஜினியை பார்த்து எப்படி அப்படி பேச முடியும், கொன்னே போடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படி பேசின அன்னைக்கு இழுத்து அணைச்சிக்கிட்டாங்கல்ல, அந்த ஆட்சியை நான் எத்தனை முறை அடித்தாலும் தாங்கிக்குவேன். 50 வருஷத்தோட ஆரம்பம், முதல் புள்ளி இருக்குல்ல, இந்த முதல் புள்ளி உங்களோட காஸ்டியூம் இருக்குல்ல, அதோட கனெக்ட் இருக்கு ஆக்சுவலாக. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம், உண்மைதான். ரஜினி வந்து அரசியலுக்கான நபரான்னு கேட்டால் எனக்கு அதில் இல்லைங்கிறதுல, அதனால் தலைவர் வரலன்னு முடிவெடுத்தப்போ சந்தோஷப்பட்ட மிக முக்கியமான ரசிகன்லாம் நானும். பிளாக் கலர் பேண்ட்டு போட்டு நிற்கிறான்ல, அவனை பார்த்தா அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்குறாரு. எஸ்பிபி திரும்பி பார்த்துட்டு, ஏன் எதுவும் பொண்ணு எதுவும் பார்க்குறீங்களா அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி. இல்லை உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுன்னா, எனக்கு ஒன்றும் பெருசாக தோணலை. அப்போ கேவி சொன்னாரா, மார்க் மை வேர்ட்ஸ், வாட்ச் மை லிப்ஸ், இந்த பையன் ஒரு காலத்தில் சினிமாவை ஆளுவான்னு சொன்னார். அந்த பையன் தான், அந்த கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் போட்ட கருப்பு பையன் தான் ரஜினிகாந்த். ஆனால் அப்போல்லாம் அவரை நடிப்பை தொடர சொல்லி சொன்னதில் மிக முக்கியமான ஒருத்தருடைய ஈக்குவல் காம்படிட்டரான கமலஹாசன் அவர். ஃபுட்பால் மேட்ச் மாதிரி நீயும் நானும் இருக்கிறது, 2 கோல் போஸ்ட் இருந்தால் தான் ஃபுட்பால் மேட்ச் அழகாக இருக்கும். நீங்கள் மட்டும் போயிட்டா நான் எப்படி இந்த அரங்கத்தில் இருக்கிறது? ஃபேனாக சண்டை போட்டிருக்கேன், நான் இப்பயும் சண்டை போடுவேன். இப்பயும் யாராவது ஒருத்தர் வந்து நான் இந்த அளவுக்கு சண்டை போடுவேன்னா, எல்லாருக்கும் தெரியும், அந்த சம்பவம் தெரியும். திருவாசகமுடைய அந்த சிம்போனி லான்ச் அப்போ வந்து வைகோ அவர்கள் பேசும் பொழுது எந்திரிச்சு நின்று தலைவர் ஒரு விசில் ஒன்று அடித்தார். அப்படி தலைவர் விசில் அடித்த ஒரு குரலுக்கு சொந்தக்காரங்கனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போய் அவரை ரஜினி சாரை மீட் பண்ணோம். வீட்டுக்கு வெளியில் வந்து நாங்கள் கார் ஏறுற வரைக்கும் கடைசி வரைக்கும் சாரி தப்படுத்துக்காங்க, சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். எஜமான் படத்தில் வாங்க, அவருக்கு ஆண்மை இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். ஆமாம், சரின்னு அக்செப்ட் பண்ணிக்குவார். இதுதான் ரஜினி. கதைக்கு என்ன தேவையோ அதை தொடர்ந்து எப்போதும் செய்கிறது தான். யாரும் அதுதான் வந்து கேபி சொல்கிறார், ரஜினி கிட்ட பணம் கொடுத்து தோத்த தயாரிப்பாளரே கிடையாதுன்னு சொல்லுவார் கேபி. அதுதான் ரஜினி. அதை காப்பாற்றுறதுக்காக ரஜினி இவ்வளோ போராட்டமும் பண்ணுவார் வரல. ஆனால் ஆக்சுவலாக ரஜினி பண்ண ஆசைப்பட்ட ஒரு படம் அது ட்ராப் ஆச்சு. ஆக்சுவலாக அது கதை விவாதத்தை போய் ட்ராப் ஆயிடுச்சு. இளையராஜாவின் மோதிரம் அப்படின்னு சொல்லி வாலி ஒரு திரைக்கதை எழுதுறாரு. அது வந்து இளையராஜா அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுவார். வடிவேல் ஹீரோவை பண்ணுற ஒரு படம். நடித்தா நடிக்கிறோம், இல்லைனா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் பண்ணுறாங்க. கிடைக்குங்கிறது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் எழுதின டைலாக். அப்படியா? டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் வெல்னஸ் பிரசன்ஸ் த ஃபைனல் கட், தலைவர் நிரந்தரம், celebrating 50 years of superstar ரஜினிகாந்த். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீ த ஃபைனல் கட், தலைவர் நிரந்தரம், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் பிரசன்ஸ் 50 years of superstar ரஜினிகாந்த் சார். வெல்கம் பாலா. நிறைய பேர்த்துக்கு வந்து உங்களை லைவாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ. ஸோ பிளாக் ஷீப்போட சிஇஓ பிளாக் ஷீப், அதுக்கு வந்து ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது சூப்பர் ஸ்டாரோட. ஏன்னா டைட்டில்லேருந்து நீங்களுமே பயங்கரமான சூப்பர் ஸ்டார் ஃபேன் அப்படின்றது வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த 50 வருஷம்னு எங்களுக்கு தெரியாதது தெரிஞ்சது எல்லாமே நீ உங்ககிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த 50 years? ரொம்ப பெருசு. ஆக்சுவலாக நீங்கள் பிளாக் ஷிப் சொன்னதுனால, நம்ம பிளாக் ஷிப்போட எல்லா படிகள்லையும் வந்து ரஜினி இருந்திருக்கு. அதுக்கான காரணம் அதோட ஃபவுண்டர் விக்னேஷ்காந்த் வந்து ரஜினியுடைய மிக தீவிரமான ரசிகர் அப்படின்னு தெரியும். அவர் லைஃப்பில் எல்லா இடங்களும் ரஜினி இருந்திருக்கார், பிளாக் ஷிப்லேயும் ரஜினி இருக்கார் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் சொன்ன 50 வருஷத்தோட ஆரம்பம், முதல் புள்ளி இருக்குல்ல, அந்த முதல் புள்ளி உங்களோட காஸ்டியூம் இருக்குல்ல, அதோட கனெக்ட் இருக்குது ஆக்சுவலாக. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு சாங் ரெக்கார்டிங் போகுது பிரசாத் ஸ்டுடியோவில். அந்த சாங் ரெக்கார்டிங்க்கு கண்ணதாசன் இருக்கார், கேபி இருக்கார், எஸ்பிபி அவர்கள் வந்திருக்காங்க. இப்படி உட்காந்துருக்கும் போது கேபி எஸ்பிபிகிட்ட கூப்பிட்டு, பின்னாடி திரும்பி பாரு, ஒரு பையன் பிளாக் சட்டை போட்டு பிளாக் கலர் பேண்ட்டு போட்டு நிற்கிறான்ல, அவனை பார்த்தா அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்குறாரு. எஸ்பிபி திரும்பி பார்த்துட்டு, ஏன் எதுவும் பொண்ணு எதுவும் பார்க்குறீங்களா அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி. இல்லை உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுன்னா, எனக்கு ஒன்றும் பெருசாக தோணலை. பார்க்க ஓகே, டன், அழகாக இருக்கார், டன், அவ்வளோதான், ஒரு சாதாரண கருப்பு நிற பையன், அவ்வளோதான், எனக்கு என்ன வேறு ஒன்றும் தோன்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு. அப்போ கேபி சொன்னாரா, மார்க் மை வேர்ட்ஸ், வாட்ச் மை லிப்ஸ், இந்த பையன் ஒரு காலத்தில் சினிமாவை ஆளுவான்னு சொன்னார். அந்த பையன் தான், அந்த கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் போட்ட கருப்பு பையன் தான் ரஜினிகாந்த். அப்படி கேபி அன்னைக்கு யோசிச்சது தான். அது இன்றைக்கி 50 வருஷமும் தொடர்ந்துட்டு இருக்கு. அதுக்கான காரணம், அவர் நினச்சதை ரஜினி உழைப்பால் சரி பண்ணார், உழைப்பால் அதை நிரந்தரமாக்கினார். அதான் தலைவர் நிரந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு 50 வருஷம்னு
அவருக்குமே அது சலிக்கல. ஏன்னா வந்து ஒரு வாட்டியுமே வந்து அதை ரீடிஃபைன் பண்ணிக்கிட்டே இருந்தார், அதை இன்னும் புதுசாக காட்டிக்கிட்டே இருந்தார், நம்மளை என்ஜாய் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தார். நமக்கும் அது சலிக்கல. ஸோ அந்த பாயிண்ட்டு பற்றி சொல்லுங்கண்ணே. ஆக்சுவலாக சலிக்கலை அப்படிங்கிறது உண்மை கிடையாது. ஆக்சுவலாக நிறைய நேரத்தில் நடிப்பை விட்டு போயிடலான்னு தோணியிருக்கு. அவர் நிறைய நேரங்களில் பதிவு பண்ணியிருக்கார். நடிப்பை நான் அதை பாதியில் நிப்பாட்டிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய வெற்றி விழாக்கள்லேயே அதை பேசியிருக்கார். ஆனால் அப்போல்லாம் அவரை நடிப்பை தொடர சொல்லி சொன்னதில் மிக முக்கியமான ஒருத்தருடைய ஈக்குவல் காம்படிட்டரான கமலஹாசன் அவர்கள். அவர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு ஃபுட்பால் மேட்ச் மாதிரி நீயும் நானும் இருக்கிறது, 2 கோல் போஸ்ட் இருந்தால் தான் ஃபுட்பால் மேட்ச் அழகாக இருக்கும், நீங்கள் மட்டும் போயிட்டா நான் எப்படி இந்த அரங்கத்தில் இருக்கிறது, அதனால் நீங்கள் தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னு அவர் வற்புறுத்தி நடிக்க வச்சுட்டு இருந்ததில் கமல் அவர்களுக்கு மிக முக்கியமான பங்கு ஒன்று உண்டு. அப்படித்தான். ஆனால் எதை தொட்டாலும் அதை தொடர்ந்து நல்லபடியாக செஞ்சதுனால தான் இன்றைக்கி தலைவர் வந்து நிரந்தரமாக இருக்கார். பட் ஆனால் அவருக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறார். இப்போயும் பல நாட்களில் நைட் நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் ஒரு தலப்பா கட்டிக்கிட்டு இதே சென்னையில் அவர் டிரைவ் போயிட்டு தான் இருக்கார். யாருக்கும் தெரியாது. அப்படி போகிற நேரங்களில் ஒரு முறை இந்த கலைவாணர் அரங்கம் இருக்குல்ல, அதுக்கு வெளியில் ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான். அவன் பக்கத்தில் உட்காந்து, அப்போ அவர் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டம், பக்கத்தில் உட்காந்து அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறார். அப்போ அவன் ரஜினி பயங்கரமாக திட்டிருக்கான். யார்கிட்ட? ரஜினிகிட்டே. ஓகே. அரசியலுக்கு வரேங்கிறாரு, வர மாட்டேங்கிறாரு சொல்லி அந்த திட்டெல்லாம் வாங்கி பழக்கப்பட்டு தன்னை சிவாஜி ராவாவே வச்சுக்கிறார். பாலச்சந்திரன் முதல்ல மீட் பண்ணப்போ அவர் கேட்ட கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. அவர் கேட்குறாரு கேபி கிட்ட, ஒரு நடிகன் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாரு. எல்லாம் என்ன கேட்பாங்க, என்ன பண்ணணும்னு கேட்பாங்கல்ல, என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் கேபி பதில் சொல்கிறாரு, கேமராவை தவிர வேறு எங்கேயுமே நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதை கடைப்பிடிக்கிறார் ரஜினி. அதனால தான் கேமராவில் ஷாட் முடிஞ்ச உடனே அடுத்த செகண்ட் அப்படி வெளியே வந்தால் நான் சிவாஜி ராவாக மாறிடுவேன். முன்னாடி ஃப்ரேமில் இருக்க வரைக்கும் தான் ரஜினிகாந்த், வெளியே வந்தால் சிவாஜி ராவ். அதை தான் D40 டைரக்டர்ஸ் பார்ட்டி அந்த விழாவில் வந்து கேபி கேட்பார். ரஜினி கேட்ட அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. எப்படி இவ்வளோ பெரிய ஸ்டார்டமை நீ வந்து மேனேஜ் பண்ணுற, எங்களாலாம் முடியாது, எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு அவர் சொன்னார், நான் சிவாஜி ராவாக இருக்கிறனால தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கேன்னு சொல்லி. சூப்பர். ஒரு பர்டிகுலர் படம் இருந்திருக்கணும்ல சின்ன வயசில் நீங்கள் பார்த்ததா இருக்கட்டும். ஏன்னா ஃபேன்ஸ்னால் நம்ம ஒரு படத்தை பற்றி கேளுங்க, படத்தில் இருக்க நிகழ்வுகளை பற்றி கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நீங்கள் அப் டு டேட் டேட்டாவே வச்சுருக்கீங்க. ஸோ இது சாதாரண ஃபேனால் அப்படி முடியவே முடியாது. அது அந்த நாடி நரம்பு எல்லாத்துலேயுமே ரஜினி சாரோட ரத்தத்தை ஊறினவங்கள தான் முடியும். ஸோ ஒரு படம் இருந்திருக்கோம், இதுக்கெல்லாம் ஒரு இனிஷியல் பாயிண்ட் இங்கேருந்து தான் அந்த ஸ்பார்க் ஆரம்பிச்சது. மறக்கவே முடியாது. ஆக்சுவலாக நான் வந்து எங்கள் அப்பா ஒரு கொள்கை என்னென்னா, நாங்கள் 3 பசங்க, எங்கள் அப்பாவுக்கு 3 பசங்களும் படித்து முடிக்கிற வரைக்கும் வீட்டில் டிவி வாங்க மாட்டேன். அவர் டிவி வந்து ஒரு கெடுதலான பொருள் அப்படின்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்கார். அதனால் படித்து 12th முடிச்சு எக்ஸாம், 3வது பையன் 12th எக்ஸாம் முடிச்சா வீட்டுக்கு டிவி வரும். இதுதான் அவருடைய கொள்கை. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக டிவி இல்லைங்கிற ஏக்கம் எங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிற நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுப்பார். அதே போல் குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இந்த ஆனுவல் லீவ் வந்தால் குவார்ட்டர்லி 10 நாள் லீவ், ஹாஃப் இயர்லி 10 நாள் லீவ், ஆனுவல் ஒரு 40 நாள் லீவ் இருக்குன்னா அந்த 60 நாளும் நாங்கள் 60x2 120 படம் பார்ப்போம். மதியம் ஒரு படத்துக்கு கூட்டு போயிடுவார், ஈவினிங் ஒரு ஷோ. காலையில் அவரோட பிஸ்னஸ்க்கு போயிடுவார், மதியம் வந்தோடனே மேட்னி ஷோ ஒரு படம் பார்ப்போம், ஈவினிங் ஷோ ஒரு படம் பார்ப்போம், வீட்டுக்கு வருவோம். இது தொடர்ந்து நடக்கும். நாங்கள் பார்க்காத எல்லா படமும் பார்த்துருக்கோம். அப்போ வந்து டப்பிங் படங்கள்லேருந்து எல்லாமே. அப்படி நாங்கள் நிறைய ரஜினி படங்களை எனக்கு அறிமுகப்படுத்தினது என்னுடைய அப்பா தான். அதில் நான் விவரம் தெரிஞ்சு பார்க்க போன FDFS அப்படின்னு சொல்லினா நீங்கள் எல்லோரும் மறக்க முடியாது. தளபதி குணா தான் ஒரு தீபாவளிக்கு வருது. தளபதி ஹிட்டு, குணா வந்து அப்போ ஹிட்டு கிடையாது. தளபதி ரஜினி எல்லாம் பயங்கர ஜாலியாக இருக்காங்க. அடுத்த வருஷம் அப்படியே மாறுது. பாண்டியன் தேவர் மகன் வருது. பாண்டியன் ஓரளவுக்கு கம்மி, தேவர்மன் பயங்கரமான ஹிட். அந்த பாண்டியன் படம் தான் நான் பார்த்த ஃபஸ்ட்டு FDFS. அப்போல்லாம் எப்படின்னா நீங்கள் டிக்கெட்டை மொத்தமாக கொடுத்துருவாங்க, ரசிகர் மன்றத்துக்கு கொடுத்துருவாங்க, அங்கேருந்து டிக்கெட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அந்த டிக்கெட்டை வாங்குறதே பெரிய ப்ராசஸ். அப்போ எல்லா தெருவுகளையும் பார்த்தீங்கன்னா துண்டு அப்படி தோளில் போட்டு ஒரு அண்ணன் இருப்பார். அந்த அண்ணன் தான் அந்த அண்ணன் கையில் டிக்கெட் வரும். அப்படி எங்கள் வீட்டு பக்கத்தில் மாணிக்கம்னு ஒரு அண்ணன் இருந்தார். அவர் கையில் டிக்கெட் வருது. நாங்களாம் அவர் அப்படி கெஞ்சி கூத்தாடி அப்பா அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கி அவர் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி என்னை படத்துக்கு கூட்டு போகிறாரு. அப்படி கூட்டு போய் டிக்கெட்டை வாங்கினோடனே அப்போல்லாம் நீங்கள் கேட்டை டக்குன்னு மொத்தமாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. திருத்துன்னு ஓடணும், உள்ள ஏறி போய் கடைசி சீட்டில் உட்காந்துக்கலாம். அப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே போய் உட்கார்றதுக்காக ஒரு சின்ன திண்டு ஒன்று இருக்கும். அந்த திண்டு மேலே கால் வைக்கிறேன், இன்னொருத்தர் இடத்துல கை வைக்கிறார். அவர் வாட்ச் மேலே என் கால் மிதிச்சு வாட்ச் உடஞ்சிருச்சு. அவர் எட்டி என் சட்டையை பிடிக்கிறார். அவர் தப்பிச்சு போய் உட்காந்து தான் பாண்டியன் படம் பார்த்த ஞாபகம் இன்னும் அப்படியே மைண்டில் இருக்குது. அப்படி தான் முதல் FDFS நான் பார்க்குறேன். ரஜினி என்ன தோணுச்சுன்னா அந்த சின்ன பையனுக்கு என்ன ஒரு ஸ்க்ரீன் உண்மையிலே அப்போல்லாம் ஒரு ஆறா தான் ரஜினி பார்த்தா அப்படி மாசம்னு தோணுச்சு. ஆனால் பின்னாடி ரஜினியை படிக்க வியப்பு கூடிச்சு. அப்போ வெறும் ரசிகனா ஒரு சாதாரண பையன் என்ன ஒரு நிலையில் படத்தை பார்ப்பனோ அப்படி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பின்னாடி ரஜினியை படிக்கிறப்போ அது வேறையாக மாறிச்சு. ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் என்னோடய லைஃப்பில். நிறைய நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். ரஜினி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவேன். நான் என்னோடய வாழ்க்கையில் எல்லா நேரங்களையும் ரஜினியை அப்படியே அப்ளை பண்ணி தான் வாழ்ந்திருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறது. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் நினச்சிக்குவேன் வாழ்க்கைங்கிறது ரஜினி படம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சிம்பிள். நீங்கள் இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா தலைவர் அடிச்சிருவாங்க, ரத்தம் வடியும், வாட்சை கூட பிடிங்கிருவாங்க, இதெல்லாம் நடந்துடும்.
ஆனால் நடந்ததுக்கப்புறம் நம்ம என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கோமா? டக்குன்னு போய் பாப்கார்ன் சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். என்னைக்காவது சோகமாக நின்றுருக்கோமா, தலைவர் அடிச்சிட்டாங்க. நமக்கு என்ன நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கண்டிப்பாக கிளைமேக்ஸில் தலைவர் திருப்பி அடிச்சிருவான்னு தெரியும். அதே போல தான் வாழ்க்கையில் எப்போ பிரச்சனை வந்தாலும் அது ரஜினி படம் மாதிரி அது கண்டிப்பாக ஒரு நாள் தீந்துரும் அப்படின்னு நம்புவேன் நான். அதே போல் வாழ்க்கையில் ஒரு சொல்யூஷன் நம்புகிறேன். அவர் ரஜினி வந்து மிகப்பெரிய சொல்யூஷன், நிறைய பிரச்சனைகளுக்கு அவர் சொல்யூஷனாக இருந்திருக்கார். இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட தினேஷ் சொன்னார், ஆக்சுவலாக இந்த அரசியலில் வந்து முன் வச்ச காலை பின் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அது விமர்சனமாக பேசுகிறாங்கல்ல. அப்படி இல்லை, ஒரு விஷயத்தை நீங்கள் எவ்வளோ தைரியமாக தொடுறீங்களோ அதே தைரியம் விடுறதுக்கும் வேணும். அப்படி ஒரு சொல்யூஷனை கொடுத்ததும் தலைவர் தான். ஓகே. அந்த அரசியல் மொமெண்ட் இருக்குல்லண்ணா, ஒரு 97 அந்த டைமில் தான் வந்து கொஞ்சம் நிறைய பேசப்பட்டுச்சு அவர் வருவார் அப்படிங்கிறது. அந்த மொமெண்ட்லாம் எப்படி இருந்தது அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகிற டைம்? இல்லை, எனக்கு அதில் மிகப்பெரிய மாற்று கருத்து உண்டு. நான் மிகப்பெரிய தீவிரமான ரஜினி ரசிகன். ஆனால் ரஜினியுடைய அரசியல்னு கேட்டால் முழுக்க முரண்படுற ஆள் நான். நீங்கள் என்னுடைய முகப்புத்தகத்தில் போய் பார்த்தீங்கன்னா, நான் அவர் அப்போ வரேன்னு சொன்ன காலகட்டத்திலேருந்து நிறைய எதிர்கருத்துக்களை போஸ்ட்டாக போட்ட ஒரு ஆள் நான். உண்மைதான், ரஜினி வந்து அரசியலுக்கான நபரான்னு கேட்டால் எனக்கு அதில் இல்லைங்கிறதுல. அதனால் தலைவர் வரலன்னு முடிவெடுத்தப்போ சந்தோஷப்பட்ட மிக முக்கியமான ரசிகன்லாம் நானும் ஒருத்தன். ஓகே. இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கிரிட்டிசிசம்னு ஒன்று இருக்கும்ல, ட்ரோல்ஸ், கிரிட்டிசிசம், இதெல்லாம் வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப அது ஹார்ஷாக எடுத்துக்கிறாங்க. உடனே டக்குன்னு சண்டை போடுறது அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அந்த டைமில் எப்படி இருந்தது? லைக் நிறைய கிரிட்டிசிசம் இருக்கும்ல. யார் தலைவர் எடுத்துகிட்டு கேட்கலாம்? நான் என்ன, நீங்கள் ஒரு ஃபேனாக சண்டை போட்டிருக்கேன். நான் இப்பயும் சண்டை போடுவேன். இப்பயும் யாராவது ஒருத்தர் வந்து நான் இந்த அளவுக்கு சண்டை போடுவேன்னா, கமல் தான் சிறந்த நடிகர்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லுவேன். ரஜினி வந்து கமலை விட சிறந்த நடிகர்னு சண்டை போடுறதுக்கான தரவுகளோடு சண்டை போட நான் ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஓகே. அப்படி வந்து ரஜினியை எல்லா விதமான உண்மை தான் நான் பேசுகிற எல்லாமே உண்மை. நான் எனக்கு ஃபேக்ட்னு யோசிக்கிற விஷயங்களோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனோட நான் திருப்பி பேச ரெடியாக இருக்கேன். அந்த மாதிரி ரஜினி மேலே எந்த விமர்சனம் வைக்க முடியாது. நடிகனாகவும் சொல்கிறேன், மனிதனாகவும் சொல்கிறேன். அவர் மேலே விமர்சனம் வைக்கிறதுக்கான காரியங்களை அவர் ஈடுபட்டதே கிடையாதுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே. அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு? ஒரே ஒரு முறை நடந்தது. நம்ம பிளாக் ஷீப் வாய்ஸ் அவார்ட்ஸில் வந்து வைகோ அவர்களுக்கு வந்து புரட்சி குரல் அப்படின்னு ஒரு விருது ஒன்று கொடுத்தோம். அந்த விருதை வந்து ரஜினிகாந்த் சார் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நம்பணும். தலைவர் வந்து ஏன் கொடுக்கணும்னு நினச்சோன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த சம்பவம் தெரியும். திருவாசகமுடைய அந்த சிம்போனி லான்ச் அப்போ வந்து வைகோ அவர்கள் பேசும் பொழுது எந்திரிச்சு நின்று தலைவர் ஒரு விசில் ஒன்று அடித்தார். அப்படி தலைவர் விசில் அடித்த ஒரு குரலுக்கு சொந்தக்காரங்கனால தலைவர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி வைகோ அவர்களுடைய புதல்வன் இப்போ திருச்சி எம்பியாக இருக்கக்கூடிய துரை வைகோ அவர்களை மீட் பண்ணி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போய் அவரை ரஜினி சாரை மீட் பண்ணோம். அந்த நாள் உண்மையிலேயே மறக்கவே முடியாது. நான் எப்போயுமே பெரிய பிரபலங்களை நீங்கள் நெருங்கி பார்க்க அவங்களுடைய பிம்பம் வந்து உடஞ்சி தொம்முன்னு கீழே விழுந்துடும். நான் வந்து 2005 ரேடியோ மிர்ச்சியில் ஜாயின் பண்ணுறேன். அதுலேருந்து நிறைய பிரபலங்கள் நான் ஜாயின் பண்ண ஃபஸ்ட் டே வெரி ஃபஸ்ட் டே எனக்கு மீட்டிங் வந்து வித் இளையராஜா சார் பண்ணப்புறத்தில் அவரை போய் நான் மீட் பண்ணுறேன். எனக்கு அந்த வயசில் அது அப்படி நிறைய பிரபலங்களை மீட் பண்ணியிருக்கேன். அதில் 80% பிரபலங்கள் யாருன்னு சொல்லவில்லை, 80% பிரபலங்கள் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் அந்த பிம்பம் உடஞ்சிச்சு. அவங்க மேலே இருக்கிற பெரிய அந்த பிரம்மாண்ட பிம்பம் வந்து உடஞ்சி கீழே விழுந்துடும். சில பேர் மட்டும்தான் நெருங்க அந்த பிம்பம் வந்து பெருசாகிட்டே இருக்கும். அதில் முக்கியமானவர் எஸ்பிபி அவர்கள். எஸ்பிபியோடலாம் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் எஸ்பிபி பாடகருங்க தாண்டி அவர் மேலே ஒரு காதல் வந்து உருவாச்சு. அது மாதிரி தான் ரஜினி சார். அன்றைக்கி நாங்கள் அந்த சம்பவத்தை சொல்கிறோம், இந்த மாதிரி நீங்கள் வந்து விருது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். துரை வைகோ சார் தான் பேசுகிறாரு. பேசினதுக்கப்புறம் அவர் அதை மறுக்கிறார். அந்த நோன்னு சொல்கிறார். அந்த நோ அவர் எவ்வளோ பதட்டப்பட்டு சொன்னார். ஏன்னா நாங்கள் எவ்வளோ நம்பிக்கையோடு வந்திருப்போம், வந்தால் சந்தோஷமாக நாங்கள் நினச்சி வந்திருப்போம்னு சொல்லி அந்த நோ சொன்னால் நாங்கள் எவ்வளோ முகம் சுருங்கிருங்கிறத யோசித்து அவ்வளோ பதட்டப்பட்டு நோ சொல்லிவிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து நாங்கள் கார் ஏறுற வரைக்கும் கடைசி வரைக்கும் சாரி தப்படுத்துக்காதீங்க, சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அதை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நோவை எப்படி சொல்லணும்னு உண்மையிலே எனக்கு தலைவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ஏன்னா இவ்வளோ மனப்பாடமாக நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கீங்க தலைவரை. அந்த மொமெண்ட் நீங்கள் போய் பார்க்கும்போது, அவர் ரிசீவ் பண்ணும்போது? இல்லை, இங்கே கொஞ்ச நேரம் முன்னாடி முத்துக்குமரன் பேசும்போது ஒன்று சொன்னார்ல, அதாவது தன்னை யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தரை மீட் பண்ணுறது தான் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கும் அதுதான் விருப்பம். ஆக்சுவலான அன்றைக்கி சூழலுங்கிறதுனால நான் போய் மீட் பண்ண போனேன். உண்மையிலே தலைவரோட இன்னொரு மீட்டிங் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த மீட்டிங்கில் இதை பற்றிலாம் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். இல்லை, இப்போது உண்மையிலே பேச போகிறீங்க, நம்ம அது என்ன பேச்சா? நான் தான் சொல்லேன், நான் என் லைஃபோட எல்லா பார்ட்லையும் இருந்திருக்கேன். நான் முதல்ல நிறுவனம் ஆரம்பித்தேன். நிறுவனத்தோட பேரே மகிழ்ச்சி தான். கபாலி படம் அப்போ தான் ரிலீஸ் ஆகிச்சு, மகிழ்ச்சிக்கு. எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே அவர் தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் ஒருத்தர் ஈஸியாக எடுத்து அப்ளை, நமக்கு வேணும் இல்லை, யாராவது ஒருத்தர் வேணும் இல்லை, உங்களை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு ரஜினிங்கிறப்போ எனக்கு இது அதை தாண்டி என்ன சொல்ல அப்படின்னு தெரியல. என் வாழ்க்கையில் எல்லா நேரங்கள்லையும் என் வீட்டில் இன்றைக்கி சின்ன ஒரு சண்டை நடந்தால் கூட எனக்கு ரஜினி தீர்வாக இருந்திருக்காரு. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மேடையில் அதே ரீ40 மேடம் தான் நினைக்கிறேன், செல்லுமணி அவர்கள் பேசும்போது சொல்லுவார், ஒய்ஃப் கூட சண்டை வந்தால் என்னென்னா ஒய்ஃப் தோத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். தலைவர் ஒன்றே அதுக்கு எந்திரிச்சு இன்னொரு அங்கேயும் ஒரு கைதட்டுக்கு தட்டுவார், எந்திரிச்சு கைதட்டுவார். அதை தான் சொல்கிறேன். அப்படி எல்லா நேரங்களையும் ஒரு சொல்யூஷனாக எனக்கு ரஜினி இருந்திருக்காருங்கிறது தான் உண்மை.
ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அது வந்து நான் எப்போவுமே ஒரு போட்டு போட்டு பார்க்க நிறைய படங்கள் சொல்லலாம். நான் இப்போ சொன்னேன்ல, கமலை விட ரஜினி ஆகச்சிறந்த நடிகர் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. இந்த ஆகச்சிறந்த நடிகர்ங்கிறது உண்மையிலேயே டெக்னிக்கலாக கமல் மாதிரி ஒரு நடிகர் கிடையவே கிடையாது. நான் மறுக்கவே இல்லை. உண்மையிலேயே ஒரு பெரிய இமயம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு நேச்சுரலான ஆக்டர்னா அது ரஜினி அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு நிறைய படங்கள் சொல்லலாம், விதவிதமான கதாபாத்திரங்கள் சொல்லலாம். ஒரு நடிகன்கிறவன் வந்து டைரக்டர்ஸ் டிலைட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு கதைக்கு தேவையான கதைநாயகனாக எவன் மாறுகானோ அவன் தான் மிகச்சிறந்த நடிகன். அந்த வகையில் பார்த்தா ரஜினி மாதிரி நடிகர் கிடையவே கிடையாது. அவர் எடுத்த படங்கள், நடித்த படங்கள்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ரஜினி வந்து முதல்ல ஒரு படத்துக்கு புக் ஆகலை, அபூர்வராங்கல் மட்டும் புக் ஆகலை. ஒரு 3 படத்துக்கு ஒரே நாளில் புக் பண்ணுறாரு கேபி அவர்கள். ஒன்று அந்துலேனி கதா, அவ்வளவு திறகுதிலே தெலுங்கு வெர்ஷன். இன்னொன்று வந்து 3 முடிச்ச திரைப்படம். இன்னொன்று அபூர்வராங்கல் அவர் ஃபஸ்ட்டு நடித்த திரைப்படம். இப்படி அங்கேருந்து ஆரம்பித்து அவர் ஆரம்ப காலகட்டத்தில் பண்ண கேரக்டர்லாம் நீங்கள் பாருங்களேன். 3 முடிச்ச படமே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, 3 முடிச்ச படத்தில் நார்மல் நினைச்சுவாங்க ஒரு படத்தில் டைட்டில் எங்கே போடுவாங்க, யார் மேலே போடுவாங்க, ஹீரோ மேலே போடுவாங்க. 3 முடிச்ச படம் நீங்கள் போய் பாருங்கள். ஒரு மொட்டை மாடி சீனு, இந்த பக்கம் கமல் இருப்பார், அந்த பக்கம் ஸ்ரீதேவி இருப்பாங்க. தலைவர் நடுவில் மொட்டை மாட்டில் நிற்பார், அந்த பக்கம் கமலை பார்ப்பார், இந்த பக்கம் ஸ்ரீதேவியை பார்ப்பார். திரும்பிட்டு அப்படி தூக்கி தம்மை தூக்கி போடுவார். போட்டோடனே 3 முடிச்சு டைட்டில் வந்து ஒரு வில்லன் மேலே வந்து ஃபாலோ ஆகும். தலைவர் இந்த படத்தில் வில்லன், சரிங்களா? அப்படி ஆரம்பிச்சு காயத்ரின்னு ஒரு படம் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தெரியல. ராஜரத்னம் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணிப்பார். அந்த கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபோட இருக்கக்கூடிய அந்த அந்தரங்கமான டைமை வீடியோ பண்ணி பான் ஃபிலிமாக விற்பார். அதான் கேரக்டர். அப்படி ஒரு கேரக்டர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நடிகன் நடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கேயே கேட்டவர்கள்னு ஒரு படம் இருக்குது, குமரன் அப்படிங்கிற கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். அதில் பொண்டாட்டி விட்டுட்டு போயிடும். நீங்கள் ரோசாபுர விக்கிகாரில் சிவகுமார் விட்டுட்டு போனால் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரஜினி மாதிரி ஒரு ஸ்டார்டம் ஆக்டர் அப்படி பெரிய ஹீரோ வளர்ந்துட்டு இருக்காரு. அப்போ நேரத்தில் அப்படி ஒரு கேரக்டர் பண்ணுவார். எஜமான் படத்தில் வாங்க, அவருக்கு ஆண்மை இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். ஆமாம் சரின்னு அக்செப்ட் பண்ணிக்குவார். இதுதான் ரஜினி. கதைக்கு என்ன தேவையோ அதை தொடர்ந்து எப்போதும் செய்கிறவர் தான். அதனால சொல்கிறேன், கமல் சொல்கிறாங்க கமல் தான் ரொம்ப சவாலான கதாபாத்திரங்கள்லாம் பண்ணாங்க. இல்லை, ரஜினி சார் பண்ண சவாலான கதாபாத்திரங்கள் எக்கச்சக்கம். முக்கியமாக நெற்றிக்கன் திரைப்படம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, கமல் சார் பண்ண நிறைய படங்களில் இந்த ஸ்ரீலோகியா பண்ண படங்களில் மன்மதிலே ஒரு முக்கியமான படம். ஆனால் அதுலேயும் அவர் அழகாக காட்டுவாங்க, பொண்ணு அவர் பிடிக்கும். ஆனால் தலைவர் ஒரு உமனேஸ்வராகவே நடிச்சிருப்பார் நெற்றிக்கனில். அந்த கேரக்டர் அந்த டைமில் பண்ணுறதுங்கிறது ஈஸி கிடையாது. அப்படி என்ன கேரக்டர்னாலும் அந்த கேரக்டரை இந்த ஸ்க்ரீனில் ஜஸ்டிஃபை பண்ணி நடிக்கிறதுல ரஜினி மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாது. அந்த டிரான்சிஷன் ஒன்று இருக்கும்லண்ணா, ஒரு கேரக்டரா அப்புறம் ஒரு வில்லனா நீங்கள் சொன்ன நிறைய கதாபாத்திரங்களாம் எடுத்து ஒரு மாஸ் ஹீரோவாக வந்து நிற்கிறதுன்னு ஒரு பெரிய ஒரு ஜம்ப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய டிரான்சிஷனில் அதை எப்படி கரெக்டாக பண்ணார்? எந்த படம் அது அவர் ஏன் மாஸ் ஹீரோ ஆனதுக்கு அவர் காரணம் சொல்கிறார். நான் ஏன் மாஸ் ஹீரோவாக மாறினேங்கிற காரணத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். எனக்கு உண்மை தான், எனக்கும் அப்படிலாம் ஆசை இருக்குது, வித்தியாசமான கேரக்டர்லாம் பண்ணலாம் ஆசை இருக்குது. ஆனால் என் மேலே ஒரு பட்ஜெட் ஒன்று ஃபாலோ ஆகுது. இல்லை, எனக்குன்னா ஒரு பணம் ஒன்று இதில் என் மேலே ஒரு படத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, அந்த பணத்தை அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அந்த தொழிலுக்குள்ளே நான் இப்படி தான் இருக்க வேண்டிய கட்டாயம் உருவானதுனால மட்டும்தான் இந்த மாதிரி தொடர்ந்து படங்கள் பண்ண வேண்டிய ஆசைப்பட்டுச்சு. அந்த மாதிரி நேரங்கள்லையும் அவருக்கு சின்னதாக ஒரு ஆசைக்கு படம் பண்ண ஆசைப்பட்டார். அப்படி தான் 100வது படமான ராகவேந்திர திரைப்படம். அவர் தனக்குன்னு பண்ண ஆசைப்படும். குசேலன் திரைப்படம் தனக்குன்னு பண்ண ஆசைப்பட்ட திரைப்படம். வள்ளி திரைப்படம் தனக்குன்னு பண்ண ஆசைப்பட்ட திரைப்படம். இப்படி அவர் அந்த மாதிரி படங்களும் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பட்ஜெட்லாம் அவர் மேலே வச்சுக்குவார். அந்த ரிஸ்க்கை வந்து இன்னொரு ப்ரொடியூசர் மேலே எடுக்க மாட்டார். ஓகே, ரொம்ப பிடித்தமான ஒரு ஒன்றுன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு லிஸ்ட்டே இருக்கும். இந்த சாங் ஒரு மாதிரி எப்போவுமே ஒரு டவுன் ஆனாலோ இல்லை அடுத்து மீண்டு வரணுன்ற ஒரு ஃபேஸில் கேட்குற ஒரு தலைவர் பாட்டு எனக்கு ஒரு பெண்புறா பாட்டு. ஓகே, எனக்கு எப்போ கேட்டாலும் அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. எனக்கு அந்த சீக்வன்ஸே ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு கூட பேசி அவர் அடிச்சுட்டு எந்திரிச்சு வந்து காரை நிப்பாட்டி, சரிங்களா, இப்படி வனாந்திரத்தில் திரும்பி நிற்கும் போது பின்னாடி அதே மாதிரி மாடு மேய்ச்சிட்டே ஒரு பையன் பாட்டு பாடிட்டே போவான்ல. லைஃப் அவ்வளோ தானேங்க. நம்ம என்னென்னமோ செய்கிறோம், எதோ செஞ்சு பார்க்குறோம். அதிகமாக நான் அடிக்கடி சொல்லுவேன், 60 வருஷம் வாழ்கிறோம். 20 வருஷம் அப்பா அம்மாவோட வாழ்க்கையில், கடைசி 20 வருஷம் பிள்ளைங்களோட வாழ்க்கை. ஒரு இடையில 20 வருஷம் தான் நமக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. ஆனால் அதில் எவ்வளோ வன்மம், எவ்வளோ குரோதம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சண்டை, எவ்வளோ இலக்குகள், இதெல்லாம் தாண்டிட்டு கடைசியில் மிச்சமாக பார்த்தா தோணல. அப்படி தான் அந்த படத்தில் அவர் போய் நிற்பார். எல்லாம் பண்ணிடுவார். பொண்ணு கூட இப்படி பண்ணிடுச்சு, வருத்தம். சீனுக்கு முன்னாடி சொல்லுவார், நான் யார் மேலாம் ரொம்ப அன்பு வைக்கிறவங்க எல்லாரும் என்னை தூக்கி வீசுறாங்கம்மான்னு சொல்லிட்டு போய் நிற்பார் அந்த இடத்துல. அப்போ தான் அந்த பாட்டு ஆரம்பிக்கும், ஒரு பெண்புறா பாட்டு. எனக்கு அந்த பாட்டு பார்க்கும்போதெல்லாம் இப்பயும் அழுதுருவேன். அந்த பாட்டு தலைவருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு தேவா சார் என்கிட்ட பேசும்போது தனியாக ஒரு முறை பதிவு பண்ணார். எனக்கு அந்த பாட்டு தான் என்னோட ரொம்ப ஃபேவரட் சாங்னா ஒரு பாட்டு. நீங்கள் ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்தீங்கல்ல, அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண படங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி. அகெயின் அதோட இன்னொரு சைடு வந்து ஸ்டைலிஷாக அந்த வந்து ஒரு கரிஷ்மா வச்சே அந்த ஒரு படத்தை எடுத்துகிட்டு போகிறது ஒன்று இருக்குல்ல. நிறைய படங்கள் சொல்லலாம். நீங்கள் தளபதிலாம் தி பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி விஷயத்துக்கு. தளபதியில் அவர் கன்வே பண்ண எமோஷன் இருக்குல்ல, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து படம் முழுக்க நல்லா கவனிச்சு பாருங்கள். அந்த மாதிரி எமோஷன் வேறு எந்த படங்களையும் வேறு எந்த நடிகரும் பண்ண முடியாது. எவ்வளோ மாதம் அதில் பண்ணியிருப்பாரோ அதே அளவு கிளாஸாகவும் பண்ணியிருப்பார். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு அந்த பெல் அம்மாவை இது பண்ணுற சீன் இருக்குல்ல, அந்த கோயில் ஷாட் ஒன்று இருக்கும், பெல் ஒன்று தானே சின்ன தாய்கிற விவசாய பாட்டு ஆரம்பிக்க முன்னாடி தலைவரோட நீங்கள் முகத்தை மட்டும் நீங்கள் கவனிங்க. அதெல்லாம் விட அந்த படத்தில் இன்னொரு காட்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காட்சி.
அவர் இந்த குப்பத்துக்கு எப்படி வந்தேன்னா அந்த பொண்ணுக்கிட்ட குழந்தைகிட்ட ஒரு கதை ஒன்று சொல்லுவார். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ் அப் ஷாட் கிடையாதுங்க, அது ஒயிட் ஷாட் தான் இருக்கும். ரொம்ப வைடு போயிடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் க்ளோஸ் வருவாங்க, அவர் பக்கத்தில் போய் கண்ணு பக்கத்தில் வச்சுக்கால, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. குரல்லையே கன்வே பண்ணுவாருங்க. அவரோட மொத்த வேதனையும் குரலில் கன்வே பண்ணாங்க. இன்னும் இப்போ நீங்கள் அந்த படம் அந்த காட்சியை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி விதவிதமான எமோஷன்ஸை பண்ண அதே நேரத்தில் தளபதி படத்தில் ஒரு மாசாக ஒன்று பண்ணார்ல, இந்த துர்ரா பார்க்கலாம், அதெல்லாம் யாரும் பண்ண முடியாது. இன்றைக்கும் தளபதி போட்டால் டக்குன்னு அப்படியே நின்று பார்க்குற மாதிரி ஒரு படம். பாட்ஷா, அண்ணாமலை சொல்லிகிட்டே இருக்கலாம். எனக்கு அதில் முன்னாடி காலட்டம் ராஜாதி ராஜா, பணக்காரன், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பணக்காரனோட கெட்டப்லாம் அட்டகாசமான கெட்டப் ஆக்சுவலி. ஓகே, இந்த 50 வருஷத்தில் ஒரு முக்கியமான ஸ்டெப் ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட், டிரான்ஸ்ஃபர்மேஷன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நான் வந்து தலைவர்கிட்டேருந்து எதிர்பார்க்கல, இப்படி ஒரு சைடு அப்படிங்கிறதுனா சந்திரமுகி. ஆக்சுவலாக நீங்கள் அது வரைக்கும் அவருடைய மொத்த படத்துடைய கேரக்டரையும் அவர் மேலே தான் வச்சுருப்பார். ஆக்சுவலாக அப்படி வச்சு படம் பண்ணிகிட்டு இருந்தவர். பாபா படத்துடைய ஒரு சின்ன சர்க்கிள் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரி சொல்லிச்சு. அவர் அப்படி சொல்ல, அவர் அதனால சொன்னார், சக்குன்னு குதிரை மாதிரி எந்திரிப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. அந்த சந்திரமுகி படத்தை அவர் ஒத்துக்கிட்டதும் அதை படமாக பண்ணதுங்கிறது உண்மையிலே அவர் எடுத்த மிக முக்கியமான மூவாக நான் பார்த்தேன். நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கான என்ன மூவ் எடுக்கணும் அப்படிங்கிறத ரஜினி சொன்னதாகத்தான் பார்த்தேன். இந்த நிறைய படங்கள் வந்து நாங்கள் வளர்கிற ஸ்டேஜில் கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடிச்சு. சந்திரமுகியே வந்து அந்த டேஸே எனக்கு மறந்து போச்சு, எத்தனை டேஸ் அப்படின்னு போட்டதில் 889 நாள் ஓடின படம். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கும்லண்ணா. ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் இது மாதிரி நாங்கள் தெரிஞ்சு எங்களுக்கு தெரியாத ஒரு படம் இவ்வளோ சூப்பராக ஓடிச்சு அப்படின்னு. பாபா படமே எல்லாரும் சொல்லுவாங்க, பாபா படம் வந்து ஃப்ளாப்னு சொல்லுவாங்க. இது பாபா ஃப்ளாப் கிடையாது. அது 117 தேட்டரில் 50 நாள் ஓடின படம். ஓகே, சரிங்களா. ஒரு 17 தேட்டரில் 100 நாள் ஓடின படம். ஓகே, எனக்கு இது தெரிஞ்சுக்கணுன்னே ஆசைண்ணா. ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஃபேனாக அவரை எவ்வளோ பிடிக்கும்னா, நம்ம அவரோட சில படங்கள் சரியாக போகாத படங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சார், நீங்கள் அதை எப்படி அணுகிறீங்க? உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் இப்போ நீங்கள் பாபா சொன்னீங்களே அந்த மாதிரி, இல்லை இது தப்பாக ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரினா எந்த படம்? பாமாவே சொல்லலாம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அப்படி இருந்திருக்கு. ஆனால் அவருக்கு ஒரு 80களுக்கு அப்புறம் அவருக்கு படம் மோசமாக போச்சுன்னு எதுவுமே இல்லைங்க. அவருக்கு மோசமான படம் கூட ஒரு கமர்ஷியலாக பார்த்தா அது ஹிட்டு தான். யாரும் அதுதான் வந்து கேபி சொல்கிறாரு, ரஜினி கிட்ட பணம் கொடுத்து தோத்த தயாரிப்பாளரே கிடையாதுன்னு சொல்லுவார் கேபி. அதுதான் ரஜினி. அதை காப்பாற்றுறதுக்காக ரஜினி இவ்வளோ போராட்டமும் பண்ணுவார். தர்மதுரை படம்லாம் 13 நாள் ஷூட் பண்ணிட்டாங்க. 13 நாள் ஷூட் பண்ணதுக்கப்புறம் அந்த படத்தை ட்ராப் பண்ணுறாரு. இது சரியாக வரல எனக்கு. சரியாக அந்த படத்தோட முதல் டைட்டில், தர்மதுரையோட முதல் டைட்டில் காலம் மாறி போச்சு. தர்மதுரை கிடையாது, காலம் மாறி போச்சு வச்சு தான் டைட்டில் வச்சு தான் படம் ஆரம்பிங்க. 13 நாள் ஷூட் போகுது. ஷூட் பண்ணதுக்கப்புறம் தலைவருக்கு அது ஒத்து வரலன்னு சொல்லி நிப்பாட்டி தேவான்னு ஒரு படம், விஷ்ணுவர்தன் பண்ண கன்னட படத்தை வாங்கி அந்த படத்தை பார்க்க சொல்லி அப்புறம் மறுபடியும் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி உருவான படம் தான் தர்மதுரை. அப்படி அவர் தயாரிப்பாளர் தூத்துறக்கூடாதுல ரொம்ப 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 கவனமாக இருந்திருக்காரு. நிறைய அகைன் ட்ராப்டு ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ராணா அப்படிப்பட்ட ஒரு ட்ராப்டு ப்ராஜெக்ட், ஜக்குபாய், இந்த மாதிரி நிறைய ட்ராப்டு ப்ராஜெக்ட்லாம் கேள்விப்படுறோம். அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொலாபரேஷனில் ஒரு ட்ராப்டு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி தான் இருக்குது? டக்குன்னு எனக்கு வரல. ஆனால் ஆக்சுவலாக ரஜினி பண்ண ஆசைப்பட்ட ஒரு படம் அது ட்ராப் ஆச்சு. ஆக்சுவலாக அது கதை விவாதத்தை போய் ட்ராப் ஆயிடுச்சு. இளையராஜாவின் மோதிரம் அப்படின்னு சொல்லி வாலி ஒரு திரைக்கதை எழுதுறாரு. ஓகே, அது வந்து இளையராஜா அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுவார். வடிவேல் ஹீரோவை பண்ணுற ஒரு படம் அது. ஆக்சுவலாக இளையராஜா சில சீன்ஸ் பண்ணிட்டு வருவார். இளையராஜா ஃபேனாக அதில் நடிக்கிறது தான் ஐடியா. இளையராஜாவின் மோதிரம் தான் அந்த திரைக்கதையை ரஜினி படிச்சுட்டு எனக்கு இந்த படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அந்த இளையராஜா மோதிரத்தை ரஜினியின் மோதிரம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஆனால் என்ன ஃபுல் லென்த் கேரக்டராக மாற்றுங்கன்னு வாலி சார்ட்ட கேட்குறாரு. வாலி சார் இனிஷியலாக ஓகே சொல்கிறார், ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணி பார்த்துட்டு இல்லை இது ஒத்து வராது, இது இளையராஜாவின் மோதிரமாகவே இருக்கட்டும், ஒன்று அவர் நடித்தா நடிக்கிறோம் இல்லைனா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு சின்ன கிரிட்டிசிசம் இருக்கும்ல, படங்கள் வந்து அட்டம்ப்டா இல்லை ஒரு புது ட்ரையா அந்த மாதிரி நிறைய இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வெளியிலேருந்து பார்க்கும்போது சொல்லுவாங்க. பட் உள்ளேருந்து பார்க்கும்போது சத்தியமாக சொல்லவே முடியாது. அதுவும் ரஜினிகிட்ட அந்த மாதிரி சொல்ல வாய்ப்பே கிடையாது. நீங்கள் காலா எடுத்துக்கோங்க, கபாலி எடுத்துக்கோங்க. கபாலிலாம் கபாலியில் நீங்கள் எல்லோரும் நம்ம யோசிக்கிறது அவர் பேசின அந்த கபாலி டயலாக் மட்டும்தான். இல்லை, அந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள். ஒரு பொண்டாட்டியை தேடி போகக்கூடிய ஒரு கேரக்டர். அதான் கடத்தோட கான்ஃப்ளிக்ட் என்ன, முன்னால் பிரிஞ்ச பொண்டாட்டியை அவர் தேடி போகிறார் அப்படின்னு சொல்லி. இன்னும் அந்த காட்சி பாருங்கள், அவர் ஆசிரமத்துக்கு அவர் தேடி போகிற அந்த நட ஒன்று இருக்குல்ல, அது வாக்கு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் நடிப்போட உச்சம். அப்படி அவர் எல்லா கேரக்டருமே அவர் வித்தியாசமாக தான் பண்ணியிருக்காரு. ஒரே மாதிரி கேரக்டர்னு சொல்லுவாங்க, உண்மை அது கிடையாது. அவர் பண்ண எல்லாமே வித்தியாசம்தான். அவர் பஞ்ச் டைலாக்ஸோட ஒரு தனி லெசனே எடுக்கலாம் அந்த பஞ்ச் டைலாக் அப்படிங்கிறது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பஞ்ச் டைலாக் எதுனா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்ச் டைலாக்னா, கிடைக்குங்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் எழுதின டைலாக் அது. ஓ அப்படியா? ஆமாம். ஆனால் நிறைய டைலாக்ஸ் அவர் சொல்லி இது பண்ணும்போது ரைட்டருக்கு அந்த கிரெடிட்ஸ் ஒன்று கொடுத்துருவார்ல. ஸோ ஆமாம், அவர் எப்பயுமே கிரெடிட் அவர் எடுத்துக்கிட்டே கிடையாது. எந்த படம் கேட்டாலும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு படம் கேட்டானா இல்லைங்க இது எனக்கு இல்லைங்க அது அவங்க அப்படின்னு சொல்லி டேரக்டரை காட்டக்கூடியவர். இன்றைக்கி அது உண்மையாக செய்யக்கூடியவர். அது அப்படிலாம் இல்லை. நீங்கள் நெல்சன் கிட்ட ஜெயிலர் படம் பண்ணும்போது ஒரு டைமில் ஒரு சீனில் வந்து போய் ஒரு சேஞ்ச் சொல்கிறார் நெல்சன். இன்டர்வியூவில் சொன்னதான் நெல்சன் சொன்னது. அவர் சேஞ்ச் ஒன்று சொல்கிறாரு. சொன்னோடனே நெல்சன் ஓகே நல்லா இருக்கே பண்ணிக்கலாம் அப்படின்னே,
பண்ணிக்கலாமா, உங்களுக்கு வேணால் சந்தோஷமாக இருக்கலாம், எனக்கு பெரிய லாஸ், 50,000 ரூபா லாஸ்ன்னு சொல்கிறாரு தலைவர். ஏன்னா அப்போ மேக்கப் உமன் பானுகிட்ட வந்து பெட் கட்டு வராராம். இப்போ நெல்சன் நான் ஒன்று சொல்லுவேன், நெல்சன் வேணான்னு சொல்லுவாருன்னு சொல்லி வந்து நெல்சன் ஓகே சொல்லிட்டாராம். அப்போ நெல்சன்ட்ட அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நிறைய நான் சொல்லுவேன், உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, நான் வந்து நீங்கள் எனக்கு முன்னாடி படம் பண்ண எல்லா டேரக்டர்ஸ் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நான் ஒரு சூப்பரான அசோசியேட் டைரக்டர், மோர் தென் ஆக்டர் அப்படின்னு வரான் ரஜினி. நைஸ். அண்ட் தேங்க்யூண்ணா, நிறைய விஷயங்கள் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணி, இன்னும் நிறைய இருக்குது உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, பட் காலம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களோட டீம் சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் நாங்கள் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ப்ளீஸ். அருணாச்சலம், மனிதன், அபூர்வ ராகங்கள், படையப்பா, கொச்சடையம். தலைவர் நிரந்தரம் தலைவர்கிட்ட பர்த்டேக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வரக்கூடிய இந்த 6 படத்தை பற்றியுமே நிறைய பேசலாம். இருந்தாலும் இந்த அருணாச்சலம் படத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அருணாச்சலம் திரைப்படத்தில் ஆச்சி மனோரமா நடிச்சிருப்பாங்க. அதற்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் ஆச்சி மனோரமா எல்லா மேடைகளையும், முக்கியமாக அதிமுக மேடைகளில் பேசும் பொழுது தலைவரை பயங்கரமாக திட்டி பேசிடுறாங்க. அந்த வருத்தம் மனோரமா அவர்களுக்கும் இருக்குது, ரஜினிக்கு அந்த வருத்தம் இருக்குது அப்படிங்கிற டவுட்டும் மனோரமா அவர்களுக்கு இருக்குது. அந்த நேரத்தில் மனோரமா வச்சுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் ரஜினி பேசுகிறார், நான் ஒரு படம் பண்ணுறேன், அதில் நீங்கள் நடிக்கணும் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே அந்த படத்தில் மனோரமா ஆச்சு நடித்தாங்க. படம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒவ்வொரு காட்சிலையும் அவர் ஸ்டைலப்பார், நடையப்பார், அழகப்பான்னு மனோரமா பாராட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்சிகள் நிறையா இருக்கும். இந்த படத்தில் ஏன் நடித்தார், இந்த படத்தில் ஏன் மனோரமா ஆட்சி நடிக்க வச்சாருன்னு ரஜினி பேசினதான் மிக முக்கியமான செய்தி. மனோரமா ஆட்சியோடைய 50வது ஆண்டு விழா இதே மாதிரி நடக்குது. அந்த ஆண்டு விழாவில் தலைவர் போய் பேசுகிறார். பேசும்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்தது, இந்த அருணாச்சலம் திரைப்படத்தில் அப்படி திட்டின ஆட்சியை ஏன் நடிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கான காரணம் என்னென்னு அவரே சொல்கிறாரு. பில்லா படம் டைமில் அவருக்கு கொஞ்சம் மனநிலை பிரச்சனைகள் இருந்த காலகட்டம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த பீரியட். அப்போ எல்லாரும் அவரை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான், அவரை பைத்தியம், மென்டல்லாம் திட்டுவாங்க. அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த பில்லா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெத்தலையை போட்டனின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாரும் இதே மாதிரி திட்டும் போது ரஜினிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ மனோரமா ஆச்சு இழுத்து பிடிச்சி ரஜினியை அணைச்சிக்கிட்டு ஒரு பெரிய சண்டை போடுறாங்க. அப்படி சொன்னவங்க கூட எல்லாம், யாரா ரஜினியை பார்த்து எப்படி அப்படி பேச முடியும், கொன்னே போடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படி பேசின அன்னைக்கு இழுத்து அணைச்சிக்கிட்டாங்கல்ல, அந்த ஆட்சியை என்னை எத்தனை முறை அடித்தாலும் தாங்கிக்குவேன். அதனால தான் அவங்க அத்தனை முறை அடித்ததுக்கப்புறமும் அவங்க அத்தனை முறை அடித்ததுக்கப்புறமும் இண்டஸ்ட்ரியில் மனோரமா ஆட்சியை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு நான் என் படத்தில் நடிக்க வச்சேன்னு சொன்னார். அதனால் அன்னைக்கு அணைச்ச கை எத்தனை முறை அடித்தாலும் ஏற்றுக்குவேன்னு சொன்னார்ல, அப்படிப்பட்ட மனசு தான் இந்த அருணாச்சலம். இந்த அருணாச்சலம் நீண்ட காலம் நிறைவாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. முத்துக்குமரன் பேசிட்டு போகும்போது சொன்னார் ஒரு வார்த்தை, உண்மையிலே வைரமுத்துவர்கள் சொன்ன வார்த்தை, விரும்பும் வரை வாழ்க அப்படின்னு சொல்லி, விரும்பும் வரை நீங்கள் விரும்பியபடி வாழ்கன்னு வாழ்த்தி நன்றி. தேங்க்யூ. டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் வெல்னஸ் பிரசன்ஸ் த ஃபைனல் கட், தலைவர் நிரந்தரம், celebrating 50 years of superstar ரஜினிகாந்த். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீ